பிரம்மா, ஈஸ்வரன், நீதி, நியாயம், தர்மம் மூணுமே கடைப்பிடிச்சார். மூணுமே அசிங்கம் பண்ணிட்டான். நீதியாக போகல, நியாயத்தை போகல. தர்மம் கொடுத்தார். தர்மத்தை அழிக்கான், தர்மத்தை திரிக்கான். தர்மத்துக்குள்ளே பூமியில் விளையத பூரா அம்புட்டு மருந்து அடித்து திரிச்சு மிஷின்களை போட்டு வியாபாரத்தை பார்த்து என்னையும் பார், என் முகரையை பார், என்னையும் பார், என் முகரையை பார். நான் வண்டி 4 வீலர் 2 வீலர் பஸ்ஸு கிஸ்ஸு நிறையா நான் வச்சுருக்கேன். என்னையும் பார், என் மோரை பார். என் குடும்பத்தை பார், என் மோரை பார். என் குடும்பத்தை பார், என் மோரை பார். நான் டாராக கட்டியிருக்கேன். உன் மோரையெல்லாம் அங்கே போகண்டா. எங்கே போவோம்? செயலறைக்கு போவோம். போ. அந்த எவன் தொழிற்சாலை கில்லு போட்டானோ அப்படியே காணொலியில் விடுவார். பாருடா, இவன் என்ன போட்டிருக்கான், இவன் என்ன செஞ்சுருக்கான் பூமியில், விவசாய இடத்துல. அதுக்கு தான் தாசில்தார், விஓ, கலெக்டர் அனைத்து இப்போ பூட்ட போகிறார். பூட்டியாச்சுன்னா முடிஞ்சு வச்சு அந்த கணக்கு. இப்போ பூட்டணும்ல. சிவலிங்க கொடி மேலே நீதிமன்றத்தில் பறக்கு. நீதிமன்றத்தை கண்ணை கட்டி தான் வெளியில் பாழாக்கிட்டான். நீதிமன்றத்தை ஓட்டு இயந்திரத்தை போட்டு பூமியை பாழாக்கிட்டான். இயந்திரத்தை போட்டு ஜனநாயகம் வச்சுருக்கானா. அவன் தான் 100க்கு 1000 லட்சம் கோடி ஜனநாயகம் பூரா உள்ளே பாழாக்கி வச்சுருக்கான் விவசாயத்தை இடத்த. இவன் எழுதி கொடுத்து நாசம் பண்ணுதான். ஓட்டு முத்திரை வாங்கிட்டு போகிறவன் நாற்காலி சேரில் உட்காந்து நாடிக்கட்டு போட்டு ஒருத்தரவை துட்டு நெத்தியில் ஒட்டி 2 காலு கையை ஆணு பெண்ணு விரித்து உட்காந்து நக்கிட்டு அந்த பூமியில் கையெழுத்து போடுதான். ரெண்டாரவழி ஐயா போங்கடா, உன் உயிர் வாழ்றதுக்கு என்னடான்னு அந்த கேள்வி கேட்கார். ஒட்டாடுறா கணக்கு. ஆனால் நீதிமன்ற கோர்ட்டில் இந்தியா நாடு முழுவதும் கேட்டுக்கோப்பா, சிவலிங்கம் கொடி நீதிமன்றத்தில் மேலே பறக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் நீ புரிஞ்சுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. இப்போ தப்பான கணக்கு ஒவ்வொரு கேஸ் கட்டு வெளியே எடுப்பார். யார் எடுப்பா? இந்த அன்னிக்காரில் அவர் தான் எடுப்பார். கேஸ் கட்டுனா என்ன தெரியுதா? வழக்காடுதா. அதில் தான் எல்லாவனும் இப்போ ஜனநாயகம் உள்ளே மாட்டுவான். ஜனநாயகம் உள்ளே ஓட்டு போடுறவன் அரசியல்வாதி பல பேர் உள்ளே மாட்டுவான். குடுக்கிற குடுப்பில் கிட்டுன்னு நடுங்குவான். ஒரு கணக்கு கைலாசத்தில் ஈஸ்வரன் மகன் உழைச்சி வாங்கினா இப்படி தான் எழுதான். உழைப்பு இவர் உழைப்பு, கடவுள் உழைப்பு அவர் வச்சுருக்காரு. அதை மாற்றி அடித்து திருச்சி திங்கானா மனித பிறவி. அதுக்கு தான் இப்போ பிடிக்காரு. அப்போ ஈஸ்வரன் மகன் உழைச்சதை பிடுங்கி எழுதிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? அதை என்ன செய்யணும்? இராணுவ முப்படையை நடு சென்றில் அவனை நுப்பாட்டி சுற்றி நிற்பான் இயந்திரத்தோட. அப்போ தான் கடன்னு கக்குவான். அப்போ தாண்டா எல்லா சொத்து பூராமே எப்படி வெளியே வருதுன்னு பாடுறா. ஒவ்வொருத்தன் தப்பு செஞ்ச பூரா வழக்காடுதா. அப்படியே நடுவில் நிற்பாங்க. சுற்றுவேன், ஒழுங்காக கக்கலைன்னா சுற்றுவோம்மா தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படியே கடன்னு கக்குவான். பிடுங்கினேன், எழுதுனேன், காகித பேப்பரை இறைச்சேன், இப்படி எழுதுனேன், நாங்கள் பத்திரப்பதிவு வென்று எங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தான். அப்போ தான் வென்று பத்திரப்பதிவு. சார்பாளர் வென்று என்கவுண்டர் ஷூட்டிங் போட்டாரா, அனைத்து தப்பு பூரா உள்ளே வருவான். அப்போ அதை அடிக்கையில் இவனை வென்று அடிக்கையில் புறக்கர் பூரா லட்சக்கணக்காக வருவான். ஒவ்வொருத்தன் சொல்ல அப்போ சாட்சி கேள்வி உள்ள ஆதார கார்டு உள்ளே இருக்கா, எல்லாம் பிட் பண்ணி சேர்த்திருக்காரா ஐயா. அப்போ தாண்டா பிடிப்பாரி பார்த்து சிவலிங்க கொடி நீதிமன்ற கோர்ட்டில் பறக்கு. முக்கால் சத்தியம் பறந்தா என்னாவும்? தப்பு செஞ்சவன் பூரா உள்ளே வருவான். புரியுதா? ஏண்டா முட்டாப்பேல வழக்கு நீதிமன்றம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இந்த ஜனநாயக ஓட்டு போடுறத அப்படி பறக்கான். எப்படி கேஸு நடக்கு பழையபடி அந்த இவனுக்கு இப்போ எல்லாம் ஏற்றுவன் பூரா புறாக்கர்னு ஓடியாரான். ஏன்னா இந்த இடத்துல நக்கியிருக்கான். நக்குன்னு நக்கையில உங்கள் வீட்டில் போய் நக்குங்கடா. நக்கி உன் பொண்டாட்டியும் பிள்ளையெல்லாம் வச்சு நின்று நாக்கை உள்ளே விட்டு நக்கு. புரியா? கேஸு நிலுவையில் இருக்குது, கேஸு ஓடுது. அப்போ அந்த நீதிமன்றத்துக்குள்ளே கணக்கு எடுக்காரு. அப்போ நீதிமன்றத்தை இதில் 1008 கணக்கு எடுத்து வச்சுருக்காரு. கைலாசத்தில் 1008 கணக்கு எடுத்து வச்சுருக்காரு. இவனுங்களுக்கு தெரியாது. இவன் என்ன படிச்சிருப்பான்? இவன் படிப்பு கலாங்கிறதுக்கு அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அந்த பேப்பரை கொண்டு போய் வலித்து தொடச்சி நக்கி படிச்சிருக்கான். அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் வலித்து நக்கி அவன் பொண்டாட்டி மார்களுக்கு காலையில் எந்திரிச்சு போடுவாள் சாணியாக அதை வச்சு நக்கி திங்கிறவளுக்கு என்ன அறிவு இருக்கும்? என்னடா அறிவு இருக்கும்? ஒரு அறிவு வராது. முட்டாப்பேல பேப்பரை வச்சு அழிக்க வந்த மானிட பிறவியா. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா. நீதிமன்ற கோர்ட்ஸில் இருந்து எல்லாமே கணக்கு. திரிசூலம், விளக்கு, திராசு மூணுமே உள்ளே இருக்குது. சிவலிங்க கொடி நீதிமன்ற கோர்ட்ஸுக்கு மேலே பறக்கு. சிவலிங்க கொடி சிவலிங்கம் பூரா ஐயா உட்காந்துருக்காரு. ஆலயம், சிவன் கோயில் ஆலயம். இதில் பூரா ஜமீனாக கிடக்கான அவன் குடும்பம் பூரா ஐயா கொடி மேலே பறக்கு. நம்மளை கேள்வி கேட்பாங்க, நம்மளை துவைச்சி எடுத்து போடுவான். அவன் வாரிசு பேரம் பேத்தி பூரா கொல்லு பேரம் பூரா கிடக்கும். பூரா தூக்கி நச்சிருவாங்க. இதுதான் கணக்கு. புரியுதா? ஜமீன் காலத்தில் கிடக்குடா. தமிழ்நாடு முழுவதும் கிடக்கும். அழைச்சி அந்த நேரம் அதை பூரா அழைச்சி தூக்கி பூரா கல்யாண மண்டபத்தில் அடைச்சிடுவார். அடைச்சி கக்குடாம் பாரு.
கக்க வைப்பார்ல, தின்னவன் பூரா கக்க வைப்பார். எழுதி கொடுத்தவன கக்க விட்டு வெளியே கொண்டு வருவார். புரிஞ்சுக்கடா. 2ஆம் நம்பர் திருச்சிக்கலாம் பூமியை கொடுக்கலன்ட்டார். திருச்சி வச்சுருக்கேன். கணக்கு போடுதோம். நாங்கள் நீதிமன்றத்துலேருந்து வந்து என்ன ஏதுங்கிற ஒரு வார்த்தை கேட்கலாப்பா. பூமியை அழிக்கான். இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அழிக்கான். இன்னும் கெட்டடமாக ஓடுது. ஐயையோ அப்படியே டெய்லி சொல்கிறார். ஏம்மா கெட்டடம் இப்படியா போடுதான். ஐயையோ உயிர் வாழறதுக்கு பூமியில் கொடுத்துருக்கேன். அத்தனையும் அழிக்கானடா அப்படிங்கார் எங்கிட்ட கூப்பிட்டு. இந்த இருக்கட்டும் வரட்டும் அப்படிங்கார். முக்கால் சத்தியம்.